சவுக்குக்கு வந்திருந்தா கள்ளக்காதல், திராவிட பாரம்பரியத்தில் யாருக்காவது வந்தா திருமணம் கடந்த உறவா? இவனுங்க எல்லாமே சேர்ந்து என்னத்தை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் வெளியில் வரும்போது சவுக்கு சங்கருக்கு ஒரு தப்பான இமேஜை உருவாக்கணும், சவுக்கு சங்கர் பேச்சை யாரும் கேட்கக்கூடாது. தமிழக மக்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கரை கதாநாயகனாக்கக்கூடிய வேலைகளில் திமுகவும் தமிழக காவல்துறையும் ரொம்ப தீவிரமாகவே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் கடந்த ஒரு 2-3 நாளாக வீடியோ போடல, சில வேலைகளால் போட முடியல. அந்த 2-3 நாள் பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, திருச்சி சிறைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை அழைச்சிக்கிட்டு வரும்போது பெண் காவலர்களை மட்டுமே வச்சு அழைச்சிட்டு வராங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. அதாவது பெண் காவலர்களை இழிவுபடுத்தி சவுக்கு பேசிட்டாரு, அதனால பெண் காவலர்களை வச்சே அவர் அழைச்சிட்டு வராங்களாம். அவங்க தன்னை வேன்லேயே வச்சு தாக்குனாங்க, வீடியோ எடுத்தாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, காலில் விழ சொன்னாங்கலாம் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிடுச்சா, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சவுக்கு கேட்டாராம். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. அது உங்களோட முடிவுக்கே நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த புகைப்படங்களில் பார்க்கும்போதே தெரியும், சவுக்கு சங்கர் அவர்களை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பெண் காவலர்கள் உட்கார்ந்துருக்கிறது, கால் மேலே கால் போடுற மாதிரி இரிட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் இது எப்படி சொல்கிறது, சத்தியமாக எனக்கு தெரியல. இது ரொம்ப ஒரு மட்டரகமான மனநிலை அப்படின்னு தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஆண் கைதி பெண் காவலர்கள் புடைசூழ வராரு. இதே ஒரு பெண் பத்திரிகையாளர் ஆண் காவலர்களை அவதூறாக பேசியிருந்தா இப்படி கூட்டிகிட்டு வரதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? வெறும் ஆண் காவலர்களை மட்டும் வச்சுட்டு ஒரு பெண் காவலரை ஒரு பெண் கைதியை கூட்டிகிட்டு வர முடியுமா? முடியாது இல்லை. இப்படி பெண்களை மட்டுமே வச்சு ஒரு ஆண் கைதியை அழைச்சிட்டு வரத்துக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை. ஆனால் இது 100% தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கோவை டு திருச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளோ வேகமாக பயணம் செஞ்சாலும் ஒரு 4 மணி நேர பயணமாவது இருக்கும். இந்த 4 மணி நேர பயணத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு ஒரு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோணுனா அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்களால் அழைச்சிக்கிட்டு போக முடியுமா? நல்ல நியாயமாக யோசிங்க. இது இயற்கை உபாதை, யாருக்கு வேணாலும் வரலாம். முழுக்க முழுக்க பெண் காவலர்கள் தான் போகிறாங்க. போகிற வழியில் அவர் சிறுநீர் கழிக்கணும், இறக்கிட்டு கூட்டிகிட்டு போக முடியுமா? இது என்னங்க மனநிலை இது? அதாவது ஒருத்தனை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கு மேலே வழக்கு போடுறது, ரைடு விடுறது, மன ரீதியாக சிதைக்கிறது, தனிமை சிறையில் அடைக்கிறது, ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அடித்து கையை உடைக்கிறது, பெண் காவலர்களை வச்சு இழிவுபடுத்துறது, இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருவோம். சிறுநீர் கழிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகணும்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது தவறு அப்படிங்கிறத தமிழக காவல்துறையினர் தயவு கூர்ந்து கவனிக்கணும். மற்றபடி நீங்கள் என்ன வழக்கு போட்டாலும் அதை நீதிமன்றத்தில் அவர் பார்த்துக்க போகிறாரு. நீங்கள் போட்ட வழக்குகள் எதுவுமே நிற்க போகிறதில்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இப்போ இந்த பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டார், கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார் அப்படிங்கிறதுக்கு வழக்கு. இதுக்கு சாட்சி யாருங்க? அந்த வாகனத்தில் சவுக்கு சங்கரையும் பெண் காவலர்களையும் தவிர யாருமே கிடையாது. காவலர்களுடைய சாட்சியம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் ஏற்கப்படாது, அது எல்லாருக்குமே தெரியும். பேருக்கு ஒரு வழக்கு போடணும்னு எதுக்குங்க இப்போ வழக்கு போடுறது? அதாவது சவுக்கு சங்கரை பெண் பித்தராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு வழக்கா? இந்த பக்கம் சவுக்கு சங்கர் 3வது மனைவி வச்சுருந்தாரு, கள்ளக்காதலி வச்சுருந்தாரு அப்படின்னு. என்ன பெரிய கள்ளக்காதலி? திராவிட பாரம்பரியத்தில் 3வது மனைவி வச்சுக்கிறது ஒரு பெரிய குத்தமா? திராவிட பாரம்பரியங்கிறதே 2-3 கடந்து போயிட்டு இருக்கக்கூடியது தானே. நீங்கள் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்கிறீங்க. மொத்த மீடியாக்களும் சவுக்கு சங்கர் அவரை வச்சிருந்தார், சவுக்கு சங்கருக்கு 3வது காதலி, 3வது காதலிக்கு பிரம்மாண்டமான பங்களா, சவுக்கு சங்கர் இத்தனை கோடிக்கு சேர்த்துருக்கார். மொத்த மீடியாவும் சாட்டை துரைமுருகனில் தொடங்கி மாரிதாஸ்லேருந்து அறம் நாடுலேருந்து எல்லாருமே வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிக்கிறாங்க ஒரு தனிநபரை. இவர்கள் குற்றம் சாட்ட வேண்டியது யாரை அப்படின்னாக்க, இப்படி அரசு ஆண்டுகிட்டு ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசை பற்றி சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு நபர் விமர்சிக்கும் போது அவருக்கு எதிரான இந்த அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது என்னென்னலாம் செய்தோ அதை தானே நம்ம வெளியில் கொண்டு வந்து காட்டணும். அதை விட்டுட்டு இவங்க எல்லாமே மொத்தமாக திராவிட சொம்பாக மாறிட்டானுங்க அப்படிங்கிறதுல உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம். இதில் மாரிதாசெல்லாம்
பொதுவெளியில் நாம் பேச முடியாது. அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நான் மாரிதாஸை திட்டவும் விரும்பலை. அப்படிங்கிறதால மாரிதாஸை ஓரமாக போட்டுருவோம். மாரிதாஸ் வேணால் நேருக்கு நேர் விவாதத்துக்கு வரட்டும். பிஜேபிக்காரன் ரொம்ப யோக்கியமாக, மாரிதாஸ் எப்பேற்பட்ட யோக்கியம், எல்லாத்தையுமே உட்காந்து பேசுவோம். நம்ம திராவிட சொம்பு, திராவிட அண்டான்னா செந்தில் வேல் இருப்பார் இல்லையா, அதனால் நம்ம முக்தாரை திராவிட சொம்புன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அண்டா பதவி அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த திராவிட சொம்பு முக்தார் அவர் ஒரு பக்கம் வாயால் வட சொல்கிறது. இவனுங்க எல்லாமே சேர்ந்து என்னத்தை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் வெளியில் வரும்போது சவுக்கு சங்கருக்கு ஒரு தப்பான இமேஜை உருவாக்கணும். சவுக்கு சங்கர் பேச்சை யாரும் கேட்கக்கூடாது. வெளியில் வந்து சவுக்கு சங்கர் பேசினாலும் கூட அந்த கமெண்ட் செக்ஷனில் போய், டேய் மாலு நல்லா இருக்கா, 1.5 கோடி ரூபா வீடு நல்லா இருக்கா, 60 லட்ச ரூபா வீடு நல்லா இருக்கா, கார் வாங்கினியாமே, பங்களா வாங்கினியாமே, இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவனுங்களுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியல. எப்போவுமே ஒருத்தனை அடிக்கிறோம் அப்படின்னா அவன் மேலே தப்பே இருந்தாலும் ஒரு அடி அப்படிங்கிறத அடிக்கிற வரைக்கும் மற்ற அவன் தப்பு பண்ணால் 2 அரை வாங்கட்டும் போன்னு விட்டுருவாங்க. 2 அடி அடிச்சின்னா போய் தடுக்க வருவாங்க. 3 அடி 4 அடின்னு நீ திரும்பி திரும்பி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேடிக்கை பார்க்குறவன் செருப்பை கழட்டிக்கிட்டு அடிக்கிறவனையே திருப்பி அடிப்பான். அதனால் இந்த சவுக்கு சங்கர் மேலே வாந்தி எடுக்கக்கூடிய மீடியாக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். மக்கள் உங்களை புறக்கணிக்கிற நாள் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துலேயே வந்துருச்சு. நியாயத்தை பேசுங்க. எதாக இருந்தாலும் சவுக்கு சங்கர் பேசின அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது தப்புங்கிறதுல நானும் உடன்படுறேன். அதுக்காக கஞ்சா வழக்கிலிருந்து கன்றாவியான வழக்குகள் எல்லாமே போடப்படும் போது அதிகார வர்க்கத்துக்கு எதிராக நிற்கிறது தான் இந்த நேரத்தில் நடுநிலையாக இருக்கும். பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இழிச்சவாயன் அப்படிங்கிறதுக்காக 4 பக்கமும் அவனை நான் குத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களோட வக்கர புத்தி அப்படிங்கிறது வெளியில் தெரியுது. இது ரொம்ப சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, பத்திரிகை துறைக்கும் கேடு. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுக்க இந்த குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லிடுறீங்கல்ல, சவுக்கு பேசின பல வார்த்தைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பஸ்தனங்களுக்குடைய குரல் தான். எனக்கு குடும்பம் இருக்குது, புள்ள இருக்குது, குட்டி இருக்குது, நமக்கு எதுக்குப்பா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தனக்குள்ளே இருக்கிற குமுறலை பேசாமல் உள்ளே வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவனோட குரலாக தான் சவுக்கு சங்கர் பேசினார். அப்படிங்கிறதால இன்றைக்கி பலரும் மனதளவில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஆனால் பேசினா நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. தனக்கு பிறகு தன்னோட குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிங்கிறதால எல்லாரும் அதை கடந்து போயிட்டுருக்காங்க. மனசுக்குள்ளேயே சவுக்கு சங்கருக்குங்கிற ஆதரவு மக்கள் மத்தியில் பெருகிட்டு இருக்கு. தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்த தொந்தரவுகளை கொடுத்து இன்னொரு கெஜ்ரிவால். ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுக்க இந்த குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லிடுறீங்கல்ல, சவுக்கு பேசின பல வார்த்தைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பஸ்தனங்களுக்குடைய குரல் தான். எனக்கு குடும்பம் இருக்குது, புள்ள இருக்குது, குட்டி இருக்குது, நமக்கு எதுக்குப்பா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தனக்குள்ளே இருக்கிற குமுறலை பேசாமல் உள்ளே வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவனோட குரலாக தான் சவுக்கு சங்கர் பேசினார். அப்படிங்கிறதால இன்றைக்கி பலரும் மனதளவில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஆனால் பேசினா நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. தனக்கு பிறகு தன்னோட குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிங்கிறதால எல்லாரும் அதை கடந்து போயிட்டுருக்காங்க. மனசுக்குள்ளேயே சவுக்கு சங்கருக்குங்கிற ஆதரவு மக்கள் மத்தியில் பெருகிட்டு இருக்கு. தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்த தொந்தரவுகளை கொடுத்து இன்னொரு கெஜ்ரிவாலா, இன்னொரு கதாநாயகனா சவுக்கு சங்கரை உருவாக்கிறாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.